அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டெய்லி பைட்ஸ்லேருந்து அனுஷியா. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸில் வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நபார்டை பற்றி பார்க்க போகிறோம். நபார்டோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி அப்படின்னு சொல்லுவோம். விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே, இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1982 ஜூலை 12 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது நபார்டு ஆக்ட் 1981 இதன் அடிப்படையில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பரிந்துரை செய்தவர் யாருன்னா பி சிவராமன். அவங்க குழு தான் பரிந்துரை செய்தது. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் மும்பையில் இருக்குது. இதனுடைய முதன்மையான நோக்கம் கிராமப்புற பொருளாதார மேம்பாடு. இதுதான் இதனோட முதன்மையான நோக்கமாக இருக்குது. அதாவது கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியாக எப்படி மேம்பாடு அடையணும் அப்படின்னு. ஸோ அதாவது இதனோட முக்கிய நோக்கங்கள் விவசாயம், சிறு தொழில், குடிசை தொழில், கைவினைப் பொருட்கள், இதையெல்லாம் ஊக்குவிக்கிறது. கிராமங்களில் இதெல்லாம் தான் முக்கியம் இல்லையா? ஸோ கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கான அந்த கடன் உதவி கொடுக்குறாங்க. கடன் உதவி வழங்குறது, கிராமப்புற உள்கட்டமைப்பு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலுப்படுத்துறது, கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறது. இதெல்லாம் இதனுடைய முக்கியமான நோக்கங்களாக இருக்குது. இதனுடைய செயல்பாடுகள்னால் ரீஃபைனான்சிங்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டுறவு வங்கிகள், கிராமப்புற வங்கிகளுக்கெல்லாம் நிதி வழங்குறது. அடுத்து திட்டமிடல் கண்காணிப்பு, அந்த கிராமப்புற கடன் நிறுவனங்களையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கண்காணிக்கும். சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் உதவி அளிக்கிறது. உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப ஆதரவு அதையெல்லாம் கொடுக்கறது. அப்புறம் கிராமப்புறங்களுக்கு மேலாண்மை அளிக்கிறது. இது இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுது. இதனுடைய தற்போதைய தலைவராக ஜாஷி கேவி அப்படிங்கிறவர் இருக்கார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கிராமப்புறங்களுக்கு உச்ச நிதி அமைப்பு எதுனா அந்த கிராமப்புற வளர்ச்சிக்கு இந்த நபார்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது கிராமப்புற வளர்ச்சிக்கு உச்ச நிதி அமைப்பு எது அப்படின்னு கேட்டால் நம்ம நபார்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் இனி அடிக்கடி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.